அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நம்ம இந்த காணொளி பதிவில் பார்க்க இருக்கிறது ரிவிஷன் டெஸ்ட் 1க்கான கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்கள் கூட்டுறவு வங்கி தேர்வுகளுக்கு படித்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கு பயன் தரக்கூடிய வகையில் நம்ம சேனல் சார்பாக ஃப்ரீ ரிவிஷன் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த டெஸ்ட் சீரிஸ் நடைபெறக்கூடிய டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு மிக முக்கியமான கொஸ்டின், சரிங்களா? கூட்டுறவு என்ற சொல் டேஸ் மொழியிலிருந்து உருவானது. லத்தீன் மொழி. இந்த லத்தீன் மொழி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இத்தாலி நாட்டை சார்ந்த ஒரு மொழி. அதுக்கப்புறம் பன்னாட்டு கூட்டுறவு அமைப்பு துவங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொன்னால் 19/8/1895. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், சரிங்களா? இது காமனாக டிசிசிபிடிஆர்பியில் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கொஸ்டின் தான். ஐசிஏ என்பதன் விரிவாக்கம் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலைன்ஸ். அப்ரிவேஷன் ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பன்னாட்டு கூட்டுறவு அமைப்பின் தலைமையகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? தற்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா பெல்ஜியத்தில் இருக்குது, சரிங்களா? பெல்ஜியத்தில் பிரஸ்லஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் தான் அதனுடைய தலைமையகம் இருக்குது. எந்த ஆண்டில் இருந்து அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2013 இருந்து தற்போது வரைக்கும் இங்கே தான் இருக்குது. அதற்கு முன்னால் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்துடைய தலைமையகமாக இருக்கக்கூடிய ஜெனீவாவில் தான் அந்த பன்னாட்டு கூட்டுறவு அமைப்புடைய தலைமையகம் என்பது இருந்தது. பன்னாட்டு கூட்டுறவு அமைப்பில் டேஸ் அமைப்புகள் உறுப்பினர்களாக செயல்படுகின்றன அப்படின்னா தேசிய கூட்டுறவு அமைப்புகள். நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய அளவில் செயல்படக்கூடிய அனைத்து கூட்டுறவு அமைப்புகளும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அமைப்பில் ஒரு உறுப்பினராக இருப்பாங்க. சர்வதேச கூட்டுறவு வங்கிகள் சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு 1922. முதல் கூட்டுறவு கொள்கை மறுசீரமைப்பு குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1934 உருவாக்கியிருப்பாங்க. அறிக்கையை சமர்ப்பித்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா 1937. அது கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கிடுங்க. இரண்டாவது கூட்டுறவு கொள்கை மறுசீரமைப்பு குழு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு அப்படின்னா 1966. 1964 இந்த குழு உருவாக்கப்பட்டிருக்கும். பன்னாட்டு கூட்டுறவு அமைப்பு தன்னுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடிய ஆண்டு அப்படின்னா 1995. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது அடிக்கடி கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பன்னாட்டு கூட்டுறவு அமைப்பின் 100ஆண்டு விழா எங்கு கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொன்னால் 1995 தான் இந்த 100ஆண்டு விழா என்பது கொண்டாடப்படுகிறது. இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய மான்செஸ்டர் என்ற பகுதியில் இந்த 100ஆண்டு விழா என்பது கொண்டாடப்படுகிறது. சர்வதேச கூட்டுறவு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஜூலை மாதத்தின் முதல் சனிக்கிழமை இந்த சர்வதேச கூட்டுறவு தினம் என்பது கொண்டாடப்படுகிறது, சரிங்களா? ஐநா சபையால் சர்வதேச கூட்டுறவு தினம் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 1995. சர்வதேச அளவில் எந்த ஒரு தினமும் கொண்டாடப்பட வேண்டும் என்று சொன்னால் அதை கண்டிப்பாக ஐநா சபை அங்கீகரிக்க வேண்டும். அந்த வகையில் 1995 தான் இந்த சர்வதேச கூட்டுறவு தினத்தை ஐநா சபை வந்து அங்கீகரிச்சிருப்பாங்க. 2025 சர்வதேச கூட்டுறவு தினத்தின் கருப்பொருள் என்பது அப்படின்னு சொன்னால் கூட்டுறவுகளால் ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்குதல். ஐநா சபையால் டேஸ் ஆண்டை முதலில் சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக அறிவித்தது. எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2012. 2009ஆம் ஆண்டிலேயே சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக அறிவிச்சிருப்பாங்க. ஐநா சபையால் 2025ஆம் ஆண்டு டேஸ் ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னா கூட்டுறவு ஆண்டாக, சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக இது 2025ஆவது ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. இதில் வந்து இந்த சிறுதானியங்கள் கொடுத்துருக்காங்க. இது 2023 ஆண்டு 23க்கான அந்த அதுதான் இந்த சிறுதானியங்கள். 24 வந்து ஒட்டகச்சிவிங்கிகளுக்கான சர்வதேச ஆண்டு. இரண்டாவது கூட்டுறவு கொள்கை மறுசீரமைப்பு குழுவின் பரிந்துரை அடிப்படையில் எந்த கூட்டுறவு கொள்கை 6வது கூட்டுறவு கொள்கையாக சேர்க்கப்பட்டது? கூட்டுறவுகளுக்கு இடையே 1964 உருவாக்கப்பட்ட அந்த கொள்கை மறுசீரமைப்பு குழு தன்னுடைய அறிக்கையை 1967 சமர்ப்பிப்பாங்க. இவங்க தான் ஒரு பரிந்துரை கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கூட்டுறவுகளுக்கிடையே கூட்டுறவுன்னு சொல்லக்கூடிய 6வது கொள்கை ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கும். 1995 சர்வதேச கூட்டுறவின் 100ஆண்டு விழாவில் டேஷ் கொள்கை 7வது கூட்டுறவு கொள்கையாக அறிவிக்கப்பட்டதுன்னா சமுதாய நலனில் ஈடுபாடு. சர்வதேச கூட்டுறவு தினம் எந்த ஆண்டு முதல் பன்னாட்டு கூட்டுறவு அமைப்பால் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் 1923 கொண்டாடுதாங்க, சரிங்களா?
1995 இது வந்து ஐநா சபையால் அங்கீகரிக்கப்படுகிறது. இந்தியாவில் தேசிய கூட்டுறவு வார விழா எப்போது கொண்டாடப்படுகிறதுனா நவம்பர் 14 20 வரைக்கும் இந்த தேசிய கூட்டுறவு வார விழா 7 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. பன்னாட்டு கூட்டுறவு அமைப்பின் தெற்காசிய பசிபிக் பிராந்திய அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கு ஆன்சர் டெல்லி. சரிங்களா, டெல்லியில தான் இந்த அலுவலகம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. பன்னாட்டு கூட்டுறவு அமைப்பின் தெற்காசிய பசிபிக் பிராந்திய அலுவலகம் இந்தியாவில் துவங்கப்பட்ட ஆண்டு 1960. கூட்டுறவு மதிப்புகளில் இல்லாதது சமூக நீதி. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அடிக்கடி கேட்பாங்க, அதனால் நல்லா தெளிவாக பார்த்துக்கிடுங்க. பன்னாட்டு கூட்டுறவு அமைப்பு கூட்டுறவு கொடியை டேஸ் ஆண்டு அங்கீகரித்ததுன்னா 1925. சரிங்களா, 1921 இந்த கொடி தயாரிக்கப்பட்டிருக்கும். 1924 இறுதி செய்திருப்பாங்க. அதை தொடர்ச்சியாக 1925 இந்த கொடி வந்து சர்வதேச கூட்டுறவு கொடியாக அறிவிக்கப்பட்டிருக்கும். பன்னாட்டு கூட்டுறவு அமைப்பின் பிராந்திய அலுவலகத்தை டெல்லியில் துவங்கி வைத்த இந்திய பிரதமர் யாருன்னா நேரு அவர்கள். 1960 வந்து இந்த அமைப்பை தொடங்கி வச்சிருப்பாரு, பிராந்திய அலுவலகத்தை டெல்லியில். கூட்டுறவு வார விழாவிற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடும் அமைப்பு எதுனா தேசிய கூட்டுறவு ஒன்றியம். சர்வதேச கூட்டுறவு கொடி உருவாக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க 1921. சர்வதேச கூட்டுறவு கொடியை உருவாக்கிய பிரான்ஸ் நாட்டின் கூட்டுறவு முன்னோடியாளர் யார் அப்படின்னு சொன்னால் சார்லஸ் கைட். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். சரிங்களா, பன்னாட்டு கூட்டுறவு அமைப்பின் 100ஆண்டு விழாவில் இறுதியாக சேர்க்கப்பட்ட கூட்டுறவு கொள்கை. இது ஆல்ரெடி நம்ம கொஸ்டினாக பார்த்துருப்போம். சமுதாய நலனின் ஈடுபாடு. இந்தியாவில் கூட்டுறவு வார விழா எந்த ஆண்டிலிருந்து கொண்டாடப்படுகிறதுனா 1953 தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவு வார விழா என்பது நவம்பர் 14 20 வரைக்கும் வருடத்தில் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது. டேஸ் கொள்கையை அடிப்படையாக கொண்டு சர்வதேச கூட்டுறவு கொள்கைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் ரோஸ்டல் முன்னோடிகள் கூட்டுறவு கொள்கைகள் 1844 ரோக்டெயில் என்று சொல்லக்கூடிய இடத்துல தொடங்கப்பட்ட அந்த நுகர்வோர் கூட்டுறவு அமைப்பு அதோடைய கொள்கைகள்ல இருந்து தான் சர்வதேச கூட்டுறவு கொள்கைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது கூட கொஸ்டின்ஸாக கேட்கலாம். ICPA என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் கோஆபரேட்டிவ் பேங்கிங் அசோசியேஷன். பன்னாட்டு கூட்டுறவு அமைப்பின் சின்னம் எது அப்படின்னா இணைந்த கைகள். ஒவ்வொருவரும் எல்லோருக்காக, எல்லோரும் ஒவ்வொருவருக்காக என்பது எதனுடைய கொள்கை அப்படின்னா கூட்டுறவு இயக்கத்துடைய கொள்கை. ஒவ்வொருவரும் எல்லோருக்காக, எல்லோரும் ஒவ்வொருவருக்காக அந்த கொள்கையை யாரால் வெளியிடப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கூட்டுறவு கடன் ஒன்றியம் தான் இந்த கொள்கையை வடிவமைக்கிறாங்க. இது வந்து ஐநா இந்த பன்னாட்டு கூட்டுறவு அமைப்புடைய குறிக்கோள் நம்ம சொல்லலாம். கூட்டுறவு என்பது தனிப்பட்ட வலிமையற்றவர்களின் திறனை இணைத்து ஒரு வணிக நிறுவனத்தை உருவாக்குதல் ஆகும் என்று சொன்னது யார் அப்படின்னு சொன்னால் சர் வில்லியம் கிங். இது வந்து ஒரு கூட்டுறவு முன்னோடி தான், இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். கூட்டுறவு சங்கம் என்பது உறுப்பினர்களின் பொருளாதார நலனை பெருக்கிக் கொள்வதற்காக மனிதர் என்ற முறையில் சமத்துவ அடிப்படையில் மக்கள் அவர்களாகவே ஒன்றுபடும் அமைப்பே கூட்டுறவு என்று கூறியவர் வந்து HC ஹால்வர்ட். இதுவும் அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கூட்டுறவில் சுய உதவி என்ற மதிப்பு எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் உறுப்பினர்கள் தங்கள் சொந்த முயற்சிகளால் தங்கள் பொருளாதார மற்றும் சமூக தேவைகளை பூர்த்தி செய்வது. கூட்டுறவின் சமத்துவம் என்ற கொள்கை எதை வலியுறுத்துகிறது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்கு, ஒரு நபருக்கு ஒரு வாக்கு கொடுப்பாங்க கோஆபரேட்டிவில் பொறுத்தளவில். கூட்டுறவு இயக்கத்தின் ஒற்றுமை என்பது கூட்டுறவு சங்கங்கள் ஒன்றிணைந்து செயல்படுவது உள்ளூர், தேசிய மற்றும் சர்வதேச அளவில். இது ஒற்றுமைக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. சரிங்களா, கூட்டுறவில் மக்களாட்சி என்ற மதிப்பு எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் கூட்டுறவு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் நிர்வகிக்கப்படுவது. கூட்டுறவு மதிப்புகளில் சுய பொறுப்பு என்ற மதிப்பு எதை வலியுறுத்துகிறதுனா கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் அதன் உறுப்பினர்கள் தங்கள் செயல்களுக்கு முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்வது. கூட்டுறவில் சமபங்கு என்ற மதிப்பு எதை குறிக்கிறது? உறுப்பினர்களின் பங்கேற்பிற்கேற்ப பலன்கள் மற்றும் கடமைகளின் நியாயமான அணுகுமுறை. கூட்டுறவு கோட்பாடுகள் எந்தெந்த மாநாடுகளில் பரிணாமம் அடைந்தன?
ஸோ 1937 ஃப்ரான்ஸும், 1966 வந்து ஆஸ்திரேலியா, 1995 நூற்றாண்டு விழா வந்து பார்த்துட்டிங்கன்னா மான்செஸ்டரில் நடைபெற்றது. கூட்டுறவு கோட்பாடுகள் தொடர்பாக மான்செஸ்டர், இங்கிலாந்தில் எந்த ஆண்டு மாநாடு நடைபெற்றதுன்னா 1995 வந்து நடைபெற்றது. கூட்டுறவு கோட்பாடுகளின் பரிணாமத்தில் பாரிஸ் பிரான்ஸ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1937. ICA இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் அலையன்ஸ் கூட்டுறவு வரையறையின்படி கூட்டுறவு நிறுவனத்தின் முதன்மையான நோக்கம் என்ன? உறுப்பினர்களின் தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வது. ஸோ இப்படி கொஸ்டின்ஸுக்கெலாம் நீங்கள் அதை வாசித்து பார்த்தாலே ஈஸியாக நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சி அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? கூட்டுறவுகளின் கொள்கைகளில் ஒன்று அல்லாதது எது அப்படின்னு சொன்னால் மத்திய அரசு கட்டுப்பாடு. ICA கூட்டுறவு வரையறையின்படி கூட்டுறவு நிறுவனத்தின் முடிவெடுக்கும் அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது? மக்களாட்சி அடிப்படையிலான முடிவெடுப்பது. பின்வரும் எந்த வாக்கியம் கூட்டுறவுகளின் தன்னாட்சி மற்றும் சுதந்திரம் என்ற கொள்கையை விளக்குகிறது? கூட்டுறவுகள் அதன் உறுப்பினர்களால் கட்டுப்படுத்தப்படும் சுதந்திரமான நிறுவனங்கள். கூட்டுறவுகளின் கொள்கைகளின் கல்வி, பயிற்சி மற்றும் தகவல் என்பது நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு பயிற்சி அளிப்பது, அவர்களை திறன்பட இயக்க உதவும். சரிங்களா? கூட்டுறவு நிறுவனத்தின் அடிப்படை மதிப்பு என்ன அப்படின்னா சுய உதவி மற்றும் சுய பொறுப்பு. கூட்டுறவு நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு ஏன் முக்கியமானதுன்னா உறுப்பினர்களின் சேவை மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்ய பரஸ்பர ஆதரவை வலுப்படுத்துவதற்காக. சமூகத்தின் மீது அக்கறை என்ற கொள்கையின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மற்றும் சமூக மேம்பாட்டிற்கு பங்களிப்பது. பின்வருவனற்றுள் எது ஒரு கூட்டுறவு நிறுவனத்தின் அடையாளம் அல்ல அப்படின்னா ஒரே மாதிரியான லாப நோக்கத்திற்காக செயல்படுவது. ICAயின் வரையறைப்படி கூட்டுறவு நிறுவனத்தின் உறுப்பினர்கள் தங்களுக்கு இடையிலான உறவை எப்படி நடத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னால் சமத்துவம் மற்றும் ஒற்றுமை அடிப்படையில். கூட்டுறவு இயக்க கொடியில் உள்ள வண்ணங்களை வரிசை மேலிருந்து கீழ் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, நீல நிறம், கருநீல நிறம், ஊதா நிறம். இதுதான் கரெக்ட் ஆன்சர். கூட்டுறவு கொடியில் உள்ள சிகப்பு நிறம் எதை குறிக்கிறது? இதெல்லாமே உங்களுக்கு கோஆப்ரேட்டிவ் கைடில் உள்ளது தான். சரிங்களா? கூட்டுறவுலேருந்து கொடுக்கப்பட்டுள்ள அந்த புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள் தான். ஸோ கூட்டுறவு கொடியில் உள்ள சிவப்பு நிறம் வந்து உற்சாகம் மற்றும் ஊக்கம். கூட்டுறவு கொடியில் உள்ள ஆரஞ்சு நிறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உதவி மற்றும் கடமை. கூட்டுறவு கொடியில் உள்ள மஞ்சள் நிறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இளமை மற்றும் மகிழ்ச்சி. பச்சை நிறம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி மற்றும் இயற்கை. அதுக்கப்புறம் நீல நிறம் வந்து அழகு மற்றும் ஒற்றுமை. கருநீலம் அப்படின்னா சுதந்திரம் மற்றும் வெற்றி. ஊதா நிறம் நேர்மை மற்றும் நீதி அப்படின்னு சொல்லி மொத்தம் இதில் வந்து 63 கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் உள்ள கொஸ்டின் பாருங்கள். இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் அண்ட் மியூச்சுவல் இன்சூரன்ஸ் ஃபெடரேஷன் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1922. இரண்டாவது கூட்டுறவு கொள்கை மறுசீரமைப்பு குழு யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் DJ கார்வே. கூட்டுறவு என்பது வியாபாரத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை எப்படி நடத்துவது என்பதாகும் என்று கூறியது. இந்த வரையல் விளக்கணம் கூறியது யாருன்னா CRP. கூட்டுறவு என்பது இருபுறமும் கூர்மையான கோடாரியை போன்றது என்று கூறியவர் யாருன்னா ரோமைன் ரோலண்ட். கூட்டுறவில் மக்கள் தங்களாகவே முன்வந்து தங்கள் பொருளாதார நிலையை உயர்த்துவதற்காக ஏற்படுத்தி கொள்ளும் அமைப்பு என விவரித்தவர் யார் அப்படின்னு சொன்னால் மேத்தா. இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் சர்வீஸ் கோஆபரேட்டிவ்ஸ் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு சொன்னால் 1947. ஸோ இதெல்லாம் அப்ரிவேஷனில் கேட்கலாம். சரிங்களா? சர்வதேச கூட்டுறவு மீன்வள அமைப்பு இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் ஃபிஷர்ஸ் ஆர்கனைசேஷன் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1966. பொருளாதார அமைப்புகளில் கூட்டுறவு ஒரு சமநிலை காரணியாக திகழ்கிறது என்று கூறியவர் யார் அப்படின்னா ரோமைன் ரோலண்ட். இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ICAO எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1951. மொத்தம் 72 கொஸ்டின் பார்த்துருக்குறோம். கண்டிப்பாக வந்து ஒரு 2 கொஸ்டின் அல்லது 3 கொஸ்டின் உங்களுக்கு வர இருக்கிற கோஆபரேட்டிவ் எக்ஸாமில் இருக்கும். ஸோ அடுத்த டெஸ்ட் வந்து நான் அடுத்த வீடியோ பதிவில் என்ன டெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஸோ டெஸ்ட்டு நடைபெறக்கூடிய டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க.
சார் டெஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ இந்த டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் நம்ம கொடுக்கணும். கொஸ்டின் வித் ஆன்சர் கொடுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் டைம் பிடிக்கும் சரிங்களா? அதற்காண்டி தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸுக்கான இந்த டயத்தை வந்து நான் குறைச்சி வச்சுருக்கிறேன். அதனால் முடிந்த அளவு எக்ஸாம்ஸை அட்டன் பண்ணிடுங்க. பிடிஎஃப் எக்ஸாமினேஷன் பிரச்சனை இல்லை சரிங்களா? அதை நீங்கள் எப்போ வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவில் அந்த குறிப்பிட்ட டயத்தில் தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.